ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிகி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னி, பிரியாணி சம்மந்தமான டேஸ்ட் இது எல்லாமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா உதிரி உதிரியாக வரதுக்கான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறோம். அது என்னென்னா நம்ம எப்போவுமே பிரியாணி அரிசியை நம்ம 20 to 30 நிமிஷம் தாங்க ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சோன்னு சொன்னால் அது உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணதுமே அது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. நெய்யுமே நம்ம சேர்த்துக்கணும். இது போல் சேர்க்கும்பொழுது பிரியாணி செய்யும்பொழுது ரொம்பவுமே நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். போல் புதிய அரிசியை விட நம்ம பழைய அரிசி தாங்க நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். 2 to 3 மாதம் பழைய அரிசியை யூஸ் பண்ணும்போது ரொம்ப உதிரி உதிரியாக பிரியாணி உங்களால் ரெடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்ப்போம். கார சட்னி செய்யும்போது வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரல நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பூண்டு நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் நல்லா அரைச்சி எடுக்கும்போது சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் நம்ம கார சட்னி செய்யும்போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டிப், அதை நல்லா உதிரி உதிரியாக வெள்ளையாக வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சாதம் வேகும்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுட்டோம்னு சொன்னால் ரொம்ப உதிரி உதிரியாகவும் வரும். நல்லா பளிச்சுன்னு சாதம் உங்களுக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேவையில்லை. இது போல் கொதிக்கும் இல்லையே, அவ்வளோ கொதிக்கும்போது நம்ம ஆட் பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு சாதம் ரொம்ப மஞ்சளாக இருக்குது, அந்தளவு வெள்ளையாக இல்லை, உதிரி உதிரியாகவும் இல்லை, குழஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்களே, அவங்களுக்கு எல்லாமே இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இது போல் சாதத்தில் தண்ணி இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம குழம்பு செய்யும்பொழுது புளி ஊற வைக்க மறந்துட்டோன்னு சொன்னால் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம புளி ஊற வச்சோன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே புளி ஊறியும் கிடச்சிடும். அதே போல் இந்த புளி ஊற வச்ச தண்ணியை நம்ம குழம்புல சேர்த்துக்கும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக குழம்பு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அவசர வேலையில் புளி ஊற வைக்க மறந்துடும் இல்லையா, அப்போ நம்ம இந்த சாதம் வடித்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக குழம்புக்குமே நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம குக்கரில் பருப்பு வேக வைப்போம் இல்லையா, அது சீக்கிரமாக வேகிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பருப்பு ரொம்பவுமே நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்து கிடச்சிருங்க. அது என்னென்னா நம்ம 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சோன்னு சொன்னால் பருப்பு அடியில் அடி பிடிக்காமலும் இருக்கும். குக்கரும் ரொம்ப சீக்கிரமாகவே பருப்பு வெந்து உங்களுக்கு கிடச்சிடுங்க. இது போல் நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம எப்போவுமே குக்கர் பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே போட்டு வைப்பீங்களா, அது செய்யக்கூடாது இல்லைங்க. நம்ம எப்போவுமே அதில் இருக்கிற கேஸ்கட் இருக்கு இல்லையா, கேஸ்கட் சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே குக்கர் வேக வச்சு எடுத்ததுமே அந்த கேஸ்கட் எடுத்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுடணுங்க. நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிகி குக்கிங்.